திமுக மாற்று அதிமுக தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து அதிமுக போட்டியிடும் துறை இது வந்து திமுக மாற்று அதிமுக தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டிருக்கிறதாட்டி மதவாத சக்திகள் உயிர் பெறும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு, எங்களுடைய தலைமை எடுக்கின்ற முடிவு. ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுதே திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சியில் இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்காது. அதனால தான் அம்மா இருக்கின்ற பொழுது 5 சட்டமன்ற இடைத்தேர்தல்களை புறக்கணித்தோம். அதுக்கு பிறகு கருணாநிதி என்ன செஞ்சார்? புதுக்கோட்டையில் புறக்கணிச்சாரா இல்லையா? ஆர்கே நகரில் புறக்கணிச்சாரா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் நான் ஊடகத்தின் வாயிலாக செய்தியின் வாயிலாக ஏற்கனவே நான் தெரிவித்திருக்கிறேன். விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்த பொழுது வாக்காளர்களை எப்படி அங்கே பட்டியலை ஆட்டை அடைப்பதை போல அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தினார் என்று நாடே அறியும். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இடத்துல வாக்காளர் பெருமக்களை காலையிலே அழைத்து சென்று அங்கே பட்டியலை அடைத்து விடுவார்கள். எந்த ஒரு கட்சியை சேர்ந்தவர்களும் வாக்காளரை சந்திக்க முடியாது. அந்த வாக்காளர்களுக்கு காலை உணவு, மதிய உணவு, மாலை செல்லுகின்ற பொழுது வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் சேர்ந்து கேரி பேக்கில் போட்டு உணவு கொடுத்துட்டு கையில் பணத்தை கொடுத்துடுவாங்க. ஜனநாயக படுகொலை அரங்கேறியது. நான் ஊடகத்திலும் சொன்னேன், பத்திரிகையும் சொன்னேன். அப்போ நீங்கள் யாருமே பயந்துட்டு போடல. ஒரு சில தொலைக்காட்சியெல்லாம் காமிச்சிங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்காது. பணமழை பொழிவார்கள். ஆளுங்கட்சியாக இருக்கிற காரணத்தால் மக்கள்லாம் இங்கே இருக்கின்ற அமைச்சர்கள்லாம் அங்கங்கே முகாமிட்டு ஏரியாக்களை பிரித்து பணமழை பொழிவாங்க, பரிசு பொருளை கொடுப்பாங்க. இப்போ கூட என்ன, இன்றைக்கு விக்கிரவாண்டி தேர்தலில் பார்க்கும்போது ஊடகத்தில் பார்த்தோம், ஒரு வீட்டிலிருந்து அங்கே இருக்கிற சட்டை, வேஷ்டி, பட்டுப்புடவைலாம் எடுத்து சாலையில் போடுறேங்க. நான் ஏற்கனவே சொன்னது நடந்தது இல்லையா? இப்பொழுது கூட நேற்றைய தினம் 2 கட்சிக்கு தகராறுன்னு சொன்னாங்க. பத்திரிகை ஊடகத்தில் இன்றைக்கி வந்திருக்குது. ஓட்டு கேட்க போகும்போது பிரச்சனையாக இருக்குது. அங்கே கூட வாக்காளர் கூட அடைச்சி வச்சுருக்கிறாங்க. அந்த பகுதியில் போய் சந்திக்க போகும்போது இப்படி பிரச்சனை ஏற்பட்டுருக்கு. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாவே ஜனநாயகம் செத்துடும். ஜனநாயக படுகொலை தான் செய்யப்படுவாங்க. வாக்காளர்கள் சுதந்திரமாக விட மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் முகாமிட்டு அங்கே தேர்தல் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறோம். நியாயமான முறையில் தேர்தல் நடக்காது. அதனால் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் நாங்கள் புறக்கணிச்சிருக்கிறோம். அது நாங்கள் தான் புறக்கணிச்சிட்டோமே. புறக்கணிப்புனாவே உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஊடகத்துக்கு பத்திரிக்கை தெரியாதில்ல. புறக்கணிப்புனாவே என்ன? நாங்கள் அதிலிருந்து விலகிட்டு இருக்கோம். தேர்தல் ஓட்டு போட மாட்டாங்களா? அதாவது இதையெல்லாம் வந்து ஜனநாயக நாடு. ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்வதும் தவறு, யாரை கட்டாயப்படுத்தவும் தவறு. இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின்படி தேர்தல் சுதந்திரமாக நடக்க வேண்டும். யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது.